ஹலோ ஆல் வணக்கம். இன்னைக்கு இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் முடிஞ்சிடுச்சு. நாங்கள் சொன்ன மாதிரியே அந்த மேட்சை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக நானும் மாஸ்டரும் நைட் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த செம மேட்சை பற்றி பேசிட்டு தான் நாங்கள் தூங்குவோம் அப்படின்னு வந்திருக்கோம். ஆனால் வந்து ஜஸ்ட் அ கரெக்ஷன், செம்ம ஓஜி மேட்ச்லாம் மேட்ச். இல்லப்பா. அதேதான், ஓஜி மேட்ச் ஓஜி மேட்ச்னு நம்மளும் வந்து ஷார்ட்ஸு இது போட்டோம். அப்புறம் மீடியா ஸ்பெகுலேஷன்ஸ் எப்போவுமே இருந்துச்சு. நான் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் வில் பி அ வெரி ரைட் ஆர் ஃபேர் திங் டு கால் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் ஓஜி ரைவல்ரி ஆர் ஓஜி மேட்ச் மூவிங் ஃபார்வர்ட். ஏன்னா எனக்கு இன்னைக்கு பார்க்கும்போது கைண்ட் ஆஃப் அ டிசப்பாயின்மெண்ட் தான். எனக்கு வந்து ஆஸ் கிரிக்கெட் ஃபேனாக வந்து டிசப்பாயின்மெண்ட் தான். அஃப்கோர்ஸ் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க, பட் ஆனால் வந்து ஒரு ஃபைட்டே இல்லாமல் எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, டு பி வெரி ஃப்ரேங்க், நிறைய பேருக்கு இது ஹர்ட் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு செகண்ட் டிவிஷன் டீம் வந்து ஒரு நேஷ்னல் டீம் கூட விளையாண்டா எப்படி இருக்குமோ அப்படிதான் எனக்கு வந்து இருந்துச்சு. நாட் ஈவன் லைக் ஸ்டேட் கிரிக்கெட் டீம் வந்து விளையாடுற மாதிரி கூட எனக்கு இல்லை. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுலேருந்து. இல்ல அதுதான் நம்ம என்ன சொல்ற லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மிஸ் மேட்ச் பிட்வீன் த டீம்ஸ் கொஞ்சம் வந்து இருந்தது. அஹ், அதாவது ஃபியூ பாயிண்ட்ஸ் கான்ட்ரிபியூட்டட் டு இட் நம்ம ஓனா கோ த்ரூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அதான் நமக்கு அவங்களோட பேட்டிங் லைன் அப் வந்து வெரி இன்எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம். சரி தோ இவர் சுவானோ ஒரு பேர் என்ன பாபர் பாபர் அசாம் அசாம். இல்லாட்டினாலும் அது இருந்திருந்தா கொஞ்சம் அது ஹெல்ப் பண்ணிருக்கும். ஓகேங்களா, ஐ திங்க் இட் வாஸ் அ ரியல் வெரி இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டிங். அதான் அது அவங்களுக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சுது. ஆமா நல்லா, அதாவது என்னன்னா அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ண தெரியல. ம். எப்படி கவுண்டர் அட்டாக் பண்ணி பிளஸ் தட்டி விட்டு விளையாடுறதுக்கு அவங்களுக்கு அந்த பேலன்ஸ் பண்ண தெரியல. அப்கோர்ஸ் இந்தியா வந்து ஆல்மோஸ்ட் ஆர் இல்ல ஃபுல் ஸ்ட்ரென்த் டீம் இல்லைங்களா, அதனால ஆமாம். வந்து இட் வாஸ் ரியலி டிஃபிகல்ட் ஃபார் தம் டு லைக் எங்கேயாவது ஒரு சான்ஸ் கிடைச்சு போறதுக்கு அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஆமாம். இன்ஃபேக்ட் செகண்ட் ஹாஃப் ரெடி இன்னிங்ஸ் இல்ல அப்படின்னு சொன்னா இன்னும் ரொம்ப மோசமா இருந்திருக்கும், ரொம்ப ஆமா, ரொம்ப லைக் மோசமா ஹண்ட்ரட் அண்ட் இருந்திருக்கும். ஒன், 102, 105க்குள்ளேயே ஸ்கோர் முடிஞ்சிருக்கும். ஆமா ஆமா ஆமா. சோ ஐ திங்க் ஆக்சுவலி வந்து பேட்டிங் பெரிய ரீசன். ஆமா, பேட்டிங் பெரிய ரீசன். நீங்க சொன்ன மாதிரி அவங்க ஆடும்போதே அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுது. ஆனா எனக்கு வந்து நம்ம இதை கொஞ்சம் பேசணும் அப்படின்னே நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் பிகாஸ் லைக் வி லவ் கிரிக்கெட், நம்ம சேனலே வந்து கிரிக்கெட் பத்தி அப்படின்றதுனால. சி லைக் எனக்கு தெரியும் நிறைய பொலிட்டிக்கல் டிஃபரன்சஸ் இருக்கு, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருக்கு. பட் ஆனால் இருந்தாலுமே வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு டைம்ல வந்து டாமினேட் பண்ணாங்க. அவங்களோட பவுலிங்லேயும் சரி, அவங்களோட பேட்டிங்லேயும் சரி, நல்ல டஃப் காம்படிஷன் கொடுத்தாங்க. 92ல் வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்ச டீமு. ஸோ இப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப நாளாக லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸாக என்ன ஆகுதுன்னா, லைக் இந்த கிரிக்கெட்டோட கல்ச்சரே அங்கே ஸ்பாயில் ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகுது. லைக் அவங்களுக்கு வந்து அவங்களோட இன்டர்னல் கவர்மெண்ட் சுச்சுவேஷன், ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனுக்குள்ளே நான் போகாமல், பட் ஆனால் ஐ திங்க் அவங்களோட கேமே லாஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா டூ மணி கோச்சஸ், டூ மணி பிளேயர்ஸ், டூ மணி இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவங்களோட ஹோம் கிரவுண்டில் விளாட முடியல, துபாயில் போய் விளாண்டாங்க அப்படின்னும் போது எனக்கு அது நல்லாவே இன்னைக்கு அவங்க ஆடும்போது தெரிஞ்சுது. எல்லா பிளேயர்ஸுமே இன்டர்நேஷ்னல் ரெடி பிளேயர்ஸாக எனக்கு தெரியல. எனக்கு வந்து எப்படி தெரிஞ்சாங்கன்னா, லைக் வந்து ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆன பிளேயர்ஸ் மாதிரி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சாங்க. கரெக்ட் கரெக்ட். இல்ல அதான் அவங்க நம்பர் ஆஃப் கேம்ஸ் ப்ளே பண்றது கம்மி. நீங்க சொன்ன மாதிரி வந்து அவங்களுக்கு விசிட்டிங் கண்ட்ரிஸ் ரொம்ப கம்மி. அதாவது நான் எப்படி பாக்குறேன்னா, அவங்க வந்து எப்பயுமே அந்த ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும், அதெல்லாம் விட்டுலாம். தான் நீங்க சொன்ன மாதிரி பாலிடிக்ஸ்குள்ள போகாம பார்த்தாலுமே அவங்க பிளேயர்ஸ் வந்து ஸ்டில் வந்து யூனிக்கா வந்து கரெக்டா வந்துருவாங்க. ஓகேங்களா, அவங்கள ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுனாலும் எப்படியாவது வந்துருவாங்க. ஆனா இப்ப என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி நவ் த பிளேயர்ஸ் கம்மிங் அவுட் இன் டு த இன்டர்நேஷனல் வந்து ரூட் மாறிடுச்சு. நமக்கு இப்ப கண்டிப்பா. ஐபிஎல் இருக்கிற ஆமா. மாதிரி வந்து அவங்களுக்கு பிஎஸ்எல் இருக்கு. ஆனா பிஎஸ்எல்லோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவங்க அங்க இம்ப்ரூவ் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி யூ வில் கெட் த கிரேட் பிளேயர்ஸ் லைக் ஐபிஎல் இருந்து நமக்கு வர்றது கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆமா. ஐ திங்க் அங்க இருந்து ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இட் வில் டெஃபினெட்லி அவங்க மாறி ஆமா. வருவாங்க. ஆமா. கண்டிப்பா வந்து லைக் ஒரு ஃபாரின் கோச் வந்து மைக் ஹெசன் போட்டா மட்டுமே வந்து டீம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடாது. ஸோ அஃப்கோர்ஸ் வந்து அவர் நிறைய இன்புட்ஸ் நிறைய இது கொடுத்துட்டு இருக்காரு. பட் ஆனால் வந்து ரூட் லெவல்ல இருந்து ஐ திங்க் தே ஹாவ் டு ஸ்டார்ட் கான்சென்ட்ரேட்டிங்னு நினைக்கிறேன். லைக் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் மேட்சஸ் வச்சு அதில் வந்து பிளேயர்ஸை பிக் பண்ணி, யா அப்புறம் யா. லைக் ஏதாவது இண்டோர் ஸ்டேட் டோர்னமெண்ட்ஸ் நடத்தி அப்படி ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து சரி, இந்த மேட்ச் ஸ்பெசிஃபிக்காக பேசணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆஹ், எனக்கு இதுக்கு முன்னாடி நான் எந்த மேட்ச் பார்த்துருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி லைக் வந்து ரொம்ப டெஸ்ட் ரேங்கிங்ஸ் இல்லாத டீம்ஸ் T20 இந்தியா கூட ஆடினாங்கன்னா மேபி வந்து 50-60 கால் அவுட் ஆயிருப்பாங்க. ஸோ தட் ஹாஸ் பீன் த கேஸ். பட் ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு டீம் வந்து இன்னைக்கு
டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க. ஸோ நான் வந்து என்னோட ப்ரிவியூவில் நான் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு பெஸ்ட் சான்ஸ் ஆஃப் வின்னிங் வந்து இந்தியாவை ஃபர்ஸ்ட் ஆட வச்சுட்டு அவங்கள வந்து ஸ்கோரை வந்து அடிக்க விட்டுட்டு சேஸ் பண்ணுறது தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் தே வெண்ட் அகேன்ஸ்ட் டு தட். இல்ல இன்ஃபேக்ட் கிரவுண்டோட ரெக்கார்ட்ஸ்மே வந்து சேசிங் தான் வந்து நிறைய பேர் வின் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ அதுவும் அகைன்ஸ்டா தான் போயிருக்காங்க. ஆமா, பட் ஆனா வந்து என்ன சர்ப்ரைசிங்கா இருந்துச்சுன்னா 64 டாட் பால்ஸ் ஆடி இருக்காங்க. ஆமா, 53% ஆஃப் த அதான் நான் ஃபியூ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சிருந்தது. டாட் பால் பர்சன்டேஜ் இஸ் த ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன். அதுக்கப்புறம் பேட்டிங் லைன் அப் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அந்த ஃபயர் பவர் மிஸ் ஆச்சு. அதாவது எனக்கு புரியுது இன்எக்ஸ்பீரியன்ஸான இருக்கிறப்ப அந்த ஃபரானா அவர் பேர் எக்ஸாக்டா கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணல, அவர் 40 எடுத்தார் இல்லைங்களா. ஹி வாஸ் பிளேயிங் த ரைட் ரோல். ஆனா அந்த ரோலோட சேர்ந்து ஒருத்தவங்க வந்து ஒரு 140 150 ஒரு ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து ஒரு குயிக் 20-30 ஷைன் ஆஃப்ரிடி பண்ணதை அவர் இருக்கிறப்ப பண்ணி ஒரு 10 to 12 ஓவர்ஸ்ல பண்ணிருந்தா இவர் வந்து இன்னும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணி பிளே பண்ணிருப்பாரு. அந்த பார்ட் அவங்களுக்கு மிஸ் ஆச்சு. அதான் அவங்க பேலன்ஸ் பண்ணல அப்படிங்கிறது கிளியரா நமக்கு அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் டாட் ஃபால்ல வந்து அந்த ஸ்டாட்ஸ்ல தெரிஞ்சிருது. அதே மாதிரி லைக் அவங்க வந்து என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க மேட்ச்ல அதான் லைக் த நம்பர் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். 64 டாட் பாலுங்கிறது வந்து சூசைடுக்கும் மேல வேற ஏதாவது இங்கிலீஷ் வார்த்தை இருந்துச்சுன்னா அதை தான் நீங்க வந்து சொல்லணும். ஒரு T20 கேம்ல ஏதோ ஒரு நடுவுல வந்து 33 பால்ஸ் வித்தவுட் அ பவுண்டரின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அது பவுண்டரியை விடுங்க, ஸ்ட்ரைக்கே நீங்க ரொட்டேட் பண்ண மாட்டீங்க. எல்லா பாலும் வந்து நம்ம ஃபீல்டர்ஸ் எல்லாருமே வந்து லைன்ல நிக்க வச்சிருக்காங்க 30 யார்ட் சர்க்கிள்ல. பவர் பிளே முடிஞ்சாலுமே நீங்க வந்து ஸ்ட்ரைக்கை ஒண்ணு மேல தூக்கி அடிச்சுட்டு நீங்க வந்து பேட்ஸ்மேனை வந்து மாத்தணும். அப்படி இல்லைன்னா வந்து கேப்பை ஃபைன் பண்ணணும். எதுவுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க வந்து கொஞ்சம் ஒன் டைமென்ஷனலா போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி பாசிட்டிவ் அண்ட் ஐ வில் கோ ஃபார் 6s and 4s அந்த ஒரு தாட்ல மட்டும் விளையாண்டாங்கன்றது எனக்கு தெரிஞ்சு. ஐ திங்க் அந்த பேலன்ஸ் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, நான் அப்புறம் இன்னொன்னு வந்து ரொம்ப நான் இதை வந்து ரொம்ப ஹார்ஷாவே சொல்லலை. ஏன்னா நான் வந்து ஒரு காம்படிட்டிவ் மேட்ச் ஓஜி மேட்சா இருக்கும் அப்படின்னு ஓவர் த இயர்ஸ் அப்படின்னு நான் யோசிச்சு டிசப்பாயிண்டட் ஃபேனா நான் இதை வந்து ஆக்சுவலா சொல்றேன். கேப்டன்சியுமே ஐ டோன்ட் திங்க் ஸோ கேப்டன்சி வாஸ் அட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் when it comes to பாகிஸ்தான் கேப்டன். ஸோ அவர் இதுக்கு முன்னாடி எப்படி கேப்டன்சி பண்ணியிருக்காரு அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. உங்களோட ஸ்கோர் வந்து நீங்கள் வந்து 4.5 ரன் ரேட்டில் வந்து டார்கெட் செட் பண்ணியிருக்கீங்க. அபிஷேக் சர்மாவும் கில்லும் வந்து ஒரு பிளாஸ்ட் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க? விக்கெட்ஸ் போனால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து 4 ஃபீல்டரை வெளியில் நிறுத்திட்டு நீங்கள் வந்து பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு அந்த லாஜிக்கே சீரியஸாக புரியவே இல்லை. எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த பவர் பிளே கொஞ்சம் ஓவர்ஸ்லேயே வந்து தே ஜஸ்ட் லைக் ஃபெல் லைக் ஓகே வி லாஸ்ட் த கேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு தெரிஞ்சு. அதாவது அந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, த ஷோல்டர்ஸ் வேர் டிராப்பிங். அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 ஓவர்ஸ்க்கு அப்புறமே அவங்க வந்து அந்த மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா எதுவுமே ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ தே ஜஸ்ட் வென்ட் வித் த ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்தது. மேபி அது ஒரு காரணமா இருந்திருக்கலாம். அவர் திங்க் பண்ணி எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணல. ஓகே, எனக்கு அது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. நம்ம பிரான்சைசி கிரிக்கெட்லயே பார்ப்போம், லைக் வந்து கோச்சஸோ இல்ல வந்து சப்போர்ட் ஸ்டாஃபோ பவுண்டரி லைன்ல நின்னுட்டு அவ்வளோ இன்புட்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து T20 இஸ் த கேம் வேர் யூ கேன் சப்போர்ட் ஸ்டாஃப் வந்து ரொம்பவே வந்து கேம் கூட இன்வால்வ் பண்ண முடியும். பட் ஆனா எந்த ஒரு நியூஸுமே வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து இங்க வரல. அண்ட் கேப்டன் வாஸ் க்ளூலெஸ். நீங்க சொல்ற மாதிரி ஃபுல்லாவே ஷோல்டர்ஸ் வேர் டிராப் டவுன். ஒரு ஃபைட்டே இல்ல. லைக் எல்லா ஃபீல்டும் 4 பேரை நீங்க வெளியில நிக்க வச்சுட்டு ரன் ரேட் வந்து 3.5 அடிக்க வேண்டிய ரன் ரேட் இந்தியா மாதிரி பேட்டிங் லைனப்ல நீங்க எப்படி வந்து இது பண்ணுவீங்க? அந்த ஒரு ஃபைட்டே இல்லாம இருந்துச்சு. இன்னொரு ஒரே ஒரு பாயிண்ட், ஷைன்ஷா அஃப்ரிடி வந்து அவரு பண்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ரோலை நல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்தாரு. பட் ஆனால் வாட் ஐ ஃபெல்ட் வாஸ் ஓவர் தி இயர்ஸ் ஷைன்ஷா அஃப்ரிடி ஒரே மாதிரி தான் போடுறாரோ. அதான் just looking for that like full in swinging ball to right handers போடுறாரு. இல்ல அதான் நம்ம பிஃபோர் அதுக்குள்ள போற அட்லீஸ்ட் ஒரு பாசிட்டிவ் சைடு ஆன் த பாகிஸ்தான் சைடு வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த அவர் பேர் என்ன, சயீம் அயூபா, அவரோட பவுலிங் வந்து கிளிக் ஆச்சு. இன்ஃபேக்ட் அந்த திலக் வர்மா விக்கெட் வந்து நல்லா இருந்தது. ஐ திங்க் ஹி வாஸ் கன்சிஸ்டன்டா ஹி வாஸ் லைக் ட்ரபிளிங் த பேட்ஸ்மேன் அட்லீஸ்ட். உங்களுக்கு அவர் தெரியும்ல, அவர் தான் அவங்க டீமோட ஓபனர்னு. சோ அதுவுமே வந்து அவங்க வந்து அவர் பண்ண வேண்டிய ரோலே அது கிடையாது. பட் ஆனா அந்த ரோல் அவர் நல்லா பண்ணாரு.
ஆமா. அதே மாரி அவரோட ஃபார்முமே வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் வந்து பார்த்தேன் லாஸ்ட் 5 இன்னிங்ஸ்ல he has gone for like 3 golden ducks. ஆமா, ஐ ஸோ திங்க் லாஸ்ட் விச் மேட்ச்லயும் கோல்டன் டக்கா இல்ல ஜீரோ தான் அட்லீஸ்ட், அதான் ஆமா ஆமா ஞாபகம் ஆமா இருக்கு. ஃபர்ஸ்ட் பால்லேயே வந்து இதுதான். ஸோ ஐ திங்க் ஹீ இஸ் லோ ஆன் கான்ஃபிடன்ஸ். மேபி அந்த விக்கெட்ஸ் வந்து மேபி அவருக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் அடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஓகே, நம்ம பாகிஸ்தான் பற்றி நிறைய பேசியாச்சு, நிறைய வந்து குமுறியாச்சு. ஒரு இது இல்லை அப்படின்னு குமுறியாச்சு. ஸோ we can ஒரு சாம்பியன் டீம் மாதிரி அவங்க திரும்பி வருவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ சாம்பியன் டீமை பற்றி ஃபஸ்ட்டு பேசுவோம். அகெயின் இது வந்து மேபி கான்ட்ரவர்ஷியலாக போகும், பட் ஐ வாண்டட் டு அட்ரஸ் திஸ். இதை வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு நிறைய வந்து அவுட் சைடு நாய்ஸ் இருந்துச்சு. லைக் இந்தியா வந்து இந்த கேம் விளாடக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படி இப்படின்ட்டு. ஆனால் வந்து நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல. ஐ திங்க் தே ஆல்சோ நவ் ஸ்டார்டட் டாக்கிங் அண்ட் போஸ்டிங் வீடியோஸ் இன் ட்விட்டர். ஸோ இந்தியன் டீம் வந்து பிளேயர்ஸ் கூட வந்து ஹேண்ட் ஷேக்ஸோ எதுவுமே பண்ணிக்கல. அண்ட் சூரியகுமார் யாதவும் வந்து கேப்டன் டாஸ் இதப்பாவும் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கல. அண்ட் மேட்ச் முடிஞ்சு பிளேயர்ஸ் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போயிட்டு பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ தே ஹவ் க்ளோஸ்ட் த டோர்ஸ். ஸோ அந்த வீடியோ தான் இப்போ வந்து வைரலாக ட்விட்டரில் போயிட்டு ஓகே, இருக்கு. நான் இன்னும் பார்க்கல அது. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் தி நான் என்ன ஆன்சர் டு கவனிச்சேன்னா பிரசன்டேஷன்ல வந்து சூரியகுமார் யாதவ் வந்து விக்டிம்ஸ் ஆஃப் பால்காம் அட்டாக்கு வந்து ரேட் டெடிகேட் பண்ணியிருந்தாரு, பண்றேன்னு சொன்னாரு. அவ்வளவுதான். பட் ஆனா அது தேவர் மட்டும் நோ கவனிச்சேன் ஹேண்ட் நான். ஷேக்ஸ். ம். பட் ஆனா ஐ திங்க் இட் ஹேஸ் டு கம் ஃப்ரம் த மேனேஜ்மெண்ட் தான். Yeah, yeah, ஸோ ஸோ ஐ திங்க் தட் வாஸ் அ ரைட் மூவ். ஸோ மூவிங் பேக் டு கிரிக்கெட், yeah. நீங்க ப்ரிடிக்ஷன் பண்ண குல்தீப் யாதவ் வேற லெவல்ல பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. ஐ திங்க் ஹி வில் பி த பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட். நீங்க ப்ரிடிக்ட் பண்ணது ஆன்சரே இல்லை. ஆக்சுவலாக வந்து எந்த ஒரு பவுலருக்குமே வந்து ஆன்சர் இல்லை. அண்ட் எஸ்பெஷலி அவரோட பவுலிங்க்கு வந்து ஆன்சரே இல்லாத மாதிரி தான் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் ஆடினாங்க. இல்ல அது அகைன் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஓகேங்களா. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட்டே இல்ல. அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் வந்து நீங்க அவரை கவுண்டர் அட்டாக் பண்ணணுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஹி இஸ் பேசிக்கலி அண்டர் நோ ப்ரெஷர் இல்லைங்களா. ஆமா ஹி ஆமா வில் ட்ரை ஆல் ஹிஸ் வேரியேஷன்ஸ், அவரோட பெஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுல நீங்க போய் சர்வை பண்ணி அது ரன்ஸ் எடுக்கணுங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கா தான் இருக்கும். இதுல என்ன பிரச்சனைனா வீக் லிங்க்னு எதுவுமே கிடையாது நம்ம பவுலிங்ல. மேபி ஆமா. எல்லா ஜஸ்ட் சைடுமே கெஸ் வந்து வித் டூ ரெஸ்பெக்ட் நான் கூட சொல்லணும்னா கார்த்திக் பாண்டியா தான் இந்த பிட்ச்ல வந்து வீக் லிங்க் ஆமா. ஃபார் அஸ் அப்படிங்கிற ஆக்சுவலா மாதிரி இருக்கு. அபிஷேக் சர்மாக்கெல்லாம் ஓவர் கொடுத்தாங்க ஆமா, பாத்தீங்களா ஒரு இல்லையா? ஓவர் கொடுத்தாரு பார்த்தேன் நானு. பட் அதனால வந்து அவங்களுக்கு வந்து நோ கெட் அவே ஓவர், ஓகேங்களா. அதனால ம். வந்து ஸ்ட்ரகிளா இருந்தது. So, குல்தீப் ரியலி பிளேட் வெல். ஆமா. குயிக்கா வந்து வருண் சக்கரவர்த்தி பத்தி, குல்தீப் யாதவ் வந்து இந்த சைடுக்கு அவருக்கு விக்கெட் விழுதுன்னா நீங்க அடிக்கடி ஐ மீன் கிரிக்கெட் பாக்குறவங்களுக்கு தெரியும், இன்னும் ரெண்டை வந்து ஒருத்தர் வந்து டைட்டா ஹோல் ஹோல்ட் பண்றாரு. ஆமா, பண்ணாதான் ஆமா, ஹோல்ட் பண்ணணும்ன்றது ரொம்ப பர்ஃபெக்டா பண்றாரு. ஐ திங்க் தே டோன்ட் ஹாவ் எனி ஆன்சர் ஃபார் ஹிஸ் மிஸ்டி ஸ்பின். யா. ஸோ நல்ல இது மெயின்டைன் பண்றாரு. அண்ட் எஸ்பெஷலி நான் வந்து அக்ஷர் பட்டேலை இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஒரு ஓவர் போட்டார் மாஸ்டர், 6 பாலும் 6 வேரியேஷன்ல போட்டாரு. ஆனா 6 பாலுமே வந்து ஸ்டிக்கை டார்கெட் பண்ணி போட்டாரு. ஸ்பின்னு கிடையாது, எதுவும் கிடையாது. பட் ஆனா வந்து ஸ்லோவரு, ட்ரிஃப்ட், பார்த்தேன் நானு. அப்புறம் டாப் ஸ்பின்னு செம்ம போட்டாரு. அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல, இந்த பக்கமா அந்த பக்கமான க்ளூலெஸ் சூப்பரா போட்டாரு. இல்ல அதான் அவங்க 3 பேருமே வந்து 12 ஓவர் போட்டு 60 ரன்ஸ் கொடுத்து 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஒரு 2020ல இன்ஃபேக்ட் இது ஒன் டேலனே கிரேட் அச்சீவ்மெண்டா தான் இருக்கும். ஆமா ஆமா 2020ல ஆமா இதுக்கு மேல 3 ஸ்பின்னர்ஸ்ல இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்க போறீங்க? ஆமா ஆமா. ஸோ நம்மளோட பேட்டிங் வந்து நம்ம எவ்வளவு பேசினாலும் வந்து அது கொஞ்சம் கம்மி தான். கில்லும் இல்ல அதான் நம்ம அபிஷேக்கும். அவங்களுக்கு ஒரே ஒரு ஹோப் என்னவா இருந்திருக்கும் பாகிஸ்தானுக்குன்னா ஷஹீன் ஷாவோட ஏதாவது ஒரு மேஜிக் ஸ்பெல் தான். ஃபர்ஸ்ட் பால்ல முடிச்சிட்டாரு அபிஷேக் சர்மா. அதான் So, ரைட் ஹேண்டருக்கு அது நல்ல பால், ஆனா லெஃப்ட் ஹேண்டருக்கு அது நல்ல என்ன வந்து இல்ல அடி லெஃப்ட் அப்படின்னு சொல்றாரு. ஹேண்டருக்குமே வந்து அவர் வந்து டவுன் த ட்ராக் பண்ணி வந்தாரு. வந்தனாலதான் ஹி ஸ்லைட்லி காட் டிஸ்டர்ப்ட். அந்த 4 வந்து அவ்வளவுதான், அந்த மென்டல் திங் தான் இல்லைங்களா. மேபி அவர் கரெக்ட் கரெக்ட். ஒருங்களா ப்ராப்பரா நின்னு இது பண்ணி இருந்தா இட் மைட் ஸ்டில் ஸ்விங், மேபி எஜ் கூட எடுத்திருக்கலாம், தெரியல. ஆனா நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பால்ல கவுண்டர் அட்டாக் பண்ணி ஃபுல் டாஸ் ஆயிடுச்சுனாலே ஆல்மோஸ்ட் டன். அடுத்த பாலும் பவுண்டரின்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. ஆமா அதுவே ஆமா அந்த அந்த த்ரெட் ஆல்மோஸ்ட் கான். அது ஒன்ஸ் அதை கிராஸ் பண்ணிட்டா இந்தியாவுக்கு அடுத்து வேற இது ஹர்டில் இல்ல, ஈஸியா கிராஸ் ஓவர் பண்ணிட்டாங்க. ஆமா. ஸோ ஓப்பனிங் அவங்க கொடுத்ததுனால இவங்களுக்கு வந்து மிடில் ஆர்டருக்கு வந்து ஐ மீன் அவங்க ஓப்பனர்ஸ் போயிருந்தாலுமே வந்து நம்ம பேட்டிங் லைனப் ஆமா, நம்ம இது ஆமா. ஈஸியாக சேஸ் பண்ணியிருப்போம். பட் ஆனால் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் குஷனாக இருந்துச்சு. ஸோ சூரியகுமார் யாதவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆடினாரு ஆமா, பாகிஸ்தானுக்கு எனக்கு அகேன்ஸ்டா. அது ஒரு நல்ல குட் திங்கா இருந்தது. ஏன்னா அபிஷேக் சர்மா அகைன் எல்லாருமே வந்து 60-70 அப்படி எடுக்கல. பட் எவ்ரி ஒன் அட்லீஸ்ட் காட் சம் பிராக்டிஸ். அவர் 30, கில்லுமே வந்து ஹிட் ஃபியூ பவுண்டரிஸ். இப்ப ஆமா ஆமா சூரியகுமார் யாதவ் கிளாஸியாக இருந்துச்சு. கொஞ்சம்
டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. திலக் வர்மாவும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்துட்டோம். இன்ஃபேக்ட் சிவம் துபே கூட வந்து ஒரு சிக்ஸ் அடிச்சுக்கிட்டாரு. ஸோ சிக்ஸ் ஐ அடிச்சாரு. திங்க் ஆமா அதெல்லாம் இட் இஸ் குட். லைக் நார்மலா சும்மா ஓப்பனர்ஸே இல்ல ஃபர்ஸ்ட் த்ரீ முடிக்காம ஒரு 4-5 வரைக்கும் வந்தது குட். பார்க்கலாம். ஐ திங்க் தே ஆல் காட் குட் ப்ராக்டிஸ். ஆமா. ஸோ சூரியகுமார் யாதவ் எஸ்பெஷலி வந்து லைக் ஐ திங்க் 13th ஓவரோ இல்லை 12th ஓவரோன்னு நினைக்கிறேன், 2 ஷாட் ஆடுவார். அவ்வளவு சூப்பரான ஷாட்டு. ஃபஸ்ட்டு ஷாட் வந்து அதாவது எஸ்பெஷலி அந்த ஒரு ஃபீல்டரை வந்து அப்படி வந்து டாயில் பண்ணுவார். ஸோ ஃபஸ்ட்டு ஷாட் வந்து ஸ்வீப் ஸ்கொயருக்கு சொல்றீங்களா? பின்னாடி போய் ஸ்கொயருக்கு ஓ, பின்னாடி இது போய் கட்டு ஸ்கொயர் பின்னாடி சொல்றீங்களா? அடிப்பாரு. ஓகே ஓகே. திருப்பி அதே அதே அடுத்த அடுத்த பாலே வந்து ஸ்கொயருக்கு முன்னாடி வந்து அந்த இதுல வந்து பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு கரெக்டா ரொம்ப அடிக்கிறாங்க. சூப்பரா ஆடினாரு. ஐ மீன் அதெல்லாம் வந்து ஒரு பேட்ஸ்மேனோட ஒரு கிளாஸி திங். அந்த ஃபீல்டருக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது, இந்த பக்கம் பால் வருமா அந்த பக்கம் போகுமான்னு சூப்பரா ஆடினாரு. அண்ட் ஃபைனலி திலக்கும் வந்து அவரோட ரோல் அவர் கரெக்டா பண்ணாரு. ஷார்ட்ஸ் வந்து அவரோட ஆர்க்குக்கு வந்துச்சுன்னா அந்த லெஃப்ட் ஹேண்டோட எலிகன்ஸை காமிச்சார். எனக்கு வந்து அவரை பார்க்கும்போது எப்போவுமே தோணும், மும்பை இந்தியன்ஸ் ஆடும் போது எப்போவுமே தோணும், எல்லா ஷாட்ஸுமே அந்த பையன்கிட்ட இருக்குது அப்படின்னு தான் தோணும். இன்றைக்கும் வந்து லைக் அந்த இன்சைட் அவுட் ஷாட்டாக இருக்கட்டும், அந்த ஆர்க்கில் வரும்போது லெஃப்ட் ஹேண்டருக்கே உள்ளான அந்த லெக் சைடில் தூக்கி அடிக்கிற சிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ கிளாஸியாக இருந்தார். ஐ திங்க் இந்தியன் பேட்டிங் இஸ் லைக் இந்தியன் பேட்டிங் இஸ் த ஓஜி, த ரியல் ஓஜி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள், எப்படி இந்த மேட்ச் நீங்கள் ஓவராலாக என்ன எதிர்பார்த்தீங்க, எப்படி போச்சு? நம்ம எதிர்பார்த்ததான் பேஸ்ட் ஆன் த ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் பாகிஸ்தான். பட் என்னோட ஒரே ஒரு இது என்னன்னா, வி ஜஸ்ட் நீட்ஸ் டு பி ஸ்டில் ஆன் த கிரவுண்ட். ஏன்னா பாகிஸ்தான் இன் லைக் ஃபைனல்ஸ் இல்ல வந்து ஒரு கீ சுச்சுவேஷன்ல எப்படி ப்ளே பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதே தான் இந்தியாவுக்குமே. இந்தியா இஸ் சோ ஃபார் நாட் அண்டர் எனி ப்ரெஷர். அவங்க ப்ரெஷர் ஃபீலே பண்ணல. ஸோ என்னைய பொறுத்த அளவுக்கு ஏதாவது ஒரு மேட்ச்ல வந்து தோக்குறாங்களோ இல்லை, அட்லீஸ்ட் தே ஷுட் பி புட் அண்டர் ப்ரெஷர். We don't want to have that pressure in the final and then we don't want India to fail there. So அது ஒண்ணு மட்டும் caution, don't get that complacency from the India's team. அவ்வளவுதான். ஓகே ஃபைன். ஸோ ஓஜி மேட்ச்னு சொன்னோம், ஆனால் ஓஜி இந்தியன் டீமோட ஃபினிஷாக இருந்துச்சு இந்த மேட்ச்சு. ஸோ அடுத்து வந்து ஐ திங்க் ஒரு சம்பிரதாயத்துக்காக ஒரு ஃப்ரைடே ஒரு மேட்ச் ஆட போகிறாங்கன்னு நினைக்கிறேன், ஓமன் கூட இந்தியா. ஸோ அந்த மேட்ச்சு அப்புறம் நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவோம். ஸோ அடுத்து என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பேசுகிறோம். அண்ட் மாஸ்டர், நம்மளோட ரீசெண்ட் வீடியோஸ்க்கெலாம் வந்து ரொம்ப ட்ரிமெண்டஸ் ரெஸ்பான்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ தேங்க்யூ சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டும் வந்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட நிறையவே ரீச் ஆயிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஃபாலோயிங் அஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது கிரிக்கெட்டில் வேறு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதை எடுத்து கண்டிப்பாக பேசுவோம். ஸோ இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் விக்ரம் And Master, thank you.